AWS பெட்ராக் மற்றும் SageMaker இந்த இரண்டுல எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு விரைவான சுருக்கம் இதோ. இப்போ AI அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றவங்க ஏற்கனவே இருக்கிற மாடல்ஸை யூஸ் பண்ணலாமா இல்ல புதுசா ஒன்ன உருவாக்கலாமான்னு குழப்பத்துல இருக்கும்போது ஒரு தெளிவான முடிவெடுக்க இந்த அமேசான் சேவைகள் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக இதோட நோக்கத்தை புரிஞ்சுக்குவோம். ஆந்த்ரோபிக், மெட்டா மாதிரி கம்பெனிகள் உருவாக்குன AI மாடல்ஸ அப்படியே சிம்பிளா பயன்படுத்த நினைச்சா பெட்ராக் தாங்க உங்களுக்கான சரியான சாய்ஸ். ஆனா ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கான AI மாடலை நீங்களே முழுமையா ட்ரெயின் பண்ணி உருவாக்கணும்னா SageMaker அப்படிங்கிற டூல் உங்களுக்கு ரொம்பவே உதவும். இரண்டாவதாக இதுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். எனக்கு மெஷின் லேர்னிங் பத்தியெல்லாம் பெருசா முன்ன அனுபவம் இல்ல, வெறும் ப்ராம்ப்டுகள் மூலமாவே வேலை நடக்கணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா பெட்ராக்கை செலக்ட் பண்ணுங்க. அதுவே ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி பயிற்சி கொடுத்து உங்களுக்கான கஸ்டம் மாடலை உருவாக்க போறீங்கன்னா SageMaker உங்களுக்கு சூப்பரா கை கொடுக்கும். இறுதியாக இதோட பயன்பாட்டு முறைகள். ஒரு சாட்பாட் உருவாக்குறது இல்ல பெரிய ஆவணங்களை சுருக்கி படிக்கிறது, இந்த மாதிரி ஜெனரேட்டிவ் AI தேவைகளுக்கு பெட்ராக் ரொம்பவே அருமையா ஒர்க் ஆகும். ஆனா பேங்க் பரிவர்த்தனைகள்ல நடக்கிற மோசடிகளை கண்டுபிடிக்கிறது இல்ல சிக்கலான கணிப்புகளை செய்யறதுக்கு நீங்க கண்டிப்பா SageMaker தாங்க பயன்படுத்தணும். சுருக்கமா சொல்லணும்னா உங்க அப்ளிகேஷன்ல ஜெனரேட்டிவ் AI வசதிகளை சீக்கிரமா சேர்க்க பெட்ராக்கையும் உங்க சொந்த டேட்டாவை வச்சு கஸ்டம் மாடல்ஸை முழுமையா உருவாக்க SageMakerயும் தேர்ந்தெடுங்க.